ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் சப்பாத்தி பூரியோட மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப பொடியாக மசிக்க வேண்டாம். உருளைக்கிழங்கு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி உதிர்த்து விட்டாலே போதும். இது நம்ம கிரேவி செய்யும்போது இன்னும் நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான், சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு முழுமையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். பாருங்கள், மசாலா நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் இந்த மசாலா வேகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன், அதனால் இப்போ அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக சோம்புத்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது வேகும்போது இன்னுமுமே நமக்கு திக்காகும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து அந்த திக்னஸ் பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த பக்குவம் சரியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சுட இட்லி தோசை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.